கோல்டன் சர்க்கிள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைமன் சினக்ன்ற ஒரு ஃபேமஸ் ஆத்தர் அவருடைய ஸ்டார்ட் வித் ஒய் அப்படிங்கிற புக்ல இந்த கோல்டன் சர்க்கிளை பத்தி பேசியிருக்காரு. சரி, கோல்டன் சர்க்கிளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கோல்டன் சர்க்கிளுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல என்ன கனெக்ஷன் இருக்கு? நீங்க ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுடைய பணத்தை போட போறீங்கன்னா, why golden circle வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். why understanding golden circle will give you a better chance of meeting your goal. அதை தான் நம்ம பார்க்க போறோம். You are watching Grow with Manik. என் பேர் மாணிக்கவேல் ஆறுமுகம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ். Read all scheme related documents carefully. இங்க இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, சார் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நான் போடுறது? எந்த ஸ்கீம்ல போட்டேன்னா எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? டெல் மீ a scheme that is top of the chart. எது ரேங்க் 1ல இருக்கு? ஸோ கேள்விகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். எந்த ஃபண்டில் போடுறது? எந்த ஃபண்டில் போட்டால் ரிட்டர்ன் நல்லா இருக்கும்? எந்த ஃபண்டில் போட்டால் நான் சீக்கிரமா என்னோட மணியை டபுள் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் மோஸ்ட்லி அரவுண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆனா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டார்ட் வித் வை. சைமன் சினக் அவருடைய கோல்டன் சர்க்கிள்ல சொல்ற மாதிரி ஸ்டார்ட் வித் வை. வாட் இஸ் த பர்பஸ்? நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் இல்லாம பிளைண்டா ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா யூ மே ஆர் மே நாட் ரீச் தி கோல் in a desired way. Okay, happy new year wishes to everyone. May God bless you with prosperity, success and peace in your life. In the new year la, let's say நீங்க வெளியில போகணும்னு ஒரு முடிவு பண்றீங்க, just to have some fun or entertainment. நீங்க டக்குன்னு போய் கார் எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டே அப்படியே தெருவா தேடிட்டு போக முடியாது. போகலாம், அதுவும் போகலாம். You also will find a place to go and enjoy, but இஸ் இட் நாட் பெட்டர் வீட்டில் இருக்கும்போதே ஓகே ஐ நீட் டு கோ டு திஸ் பார்க், அல்லது இந்த டெம்பிளுக்கு நான் போகணும், அல்லது ஐ எம் கோயிங் டு கோ டு திஸ் ரெஸ்டாரண்ட், ஆர் ஐ எம் கோயிங் டு கோ டு திஸ் கிளப். ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து அது எங்கே இருக்கு, அதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா? ஸோ எல்லாமே முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி ஒரு பர்பஸோட நான் இந்த இடத்துக்கு போகணும், இதுதான் என்னுடைய பர்பஸ் அப்படின்ற முடிவோட போனீங்கன்னா யூ ஆர் பெட்டர் டு என்ஜாய். இல்லை எந்தவித ஒரு பர்பஸும் இல்லாமல் ஜஸ்ட் நான் போகிறேன், காரை எடுக்கிறேன், அப்படியே தேடிக்கிட்டே போவேன், எது கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போகிறேன்னாக்கா அதுவும் போகலாம். அதுவும் எஸ் பாசிபிள் டு சக்ஸஸ். பட் நம்ம முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பராக போனோம்னா இட் வில் பி மச் பெட்டர், ரைட்? தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் வை. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி, எதுக்காக நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்? வாட் இஸ் த objective of this investment? It could be like என்னுடைய ரிட்டையர்மெண்ட். சார் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு பென்ஷன் கிடையாது, ஸோ ஐ நீட் டு அக்குமுலேட் ஏ கார்பஸ். ஸோ இப்போ எனக்கு லெட்ஸ் சே ஒரு 35 இயர்ஸ் ஆகுது, நான் ஒரு 55 இயர்ஸில் நான் ரிட்டையர் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பணம் சேர்க்கணும். அந்த பணம் சேர்த்துட்டு நான் 55 வயசில் ரிட்டையர் ஆனோன்னா ஐ ஷுட் பி பீஸ்ஃபுல். நான் பணத்துக்காக அதுக்கு பிறகு வேலை செய்யக்கூடாது. நானா ஆசைப்பட்டு ஏதாவது செய்யலாம், சர்வீஸ் பண்ணலாம், சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம், அல்லது சம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், அல்லது சம் ட்ரைனிங் பண்ணலாம், அல்லது எஜுகேஷன், சம்திங் ஐ கேன் டூ. பட் பணத்துக்கு பின்னாடி ஐ ஷுட் நாட் பி ரன்னிங். எனக்கு தேவையான பணம் இருக்கணும் விச் ஷுட் லாஸ்ட் மீ ஃபார் மை லைஃப் டைம். ஸோ தட் குட் பி யுவர் அப்ஜெக்டிவ். அல்லது சார் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து 2 வயசு ஆகுது, அந்த குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸுக்கு நான் வந்து பணம் ரெடி பண்ணணும். காலேஜ் இப்போ வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் MBBS ஒரு பிரைவேட் காலேஜ்லேயோ அல்லது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலையோ சேர்றீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 crore கிட்ட ஆர் 1 crore ப்ளஸ் செலவாகுது. ஸோ அந்த பணம் வந்து என்னால் இமீடியட்டாக ஐ கேனாட் பே. ஸோ இன்னும் அந்த குழந்தை சேர்றதுக்கு ஒரு 15 வருஷம் இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு சேவ் த மணி ஃபார் த சைல்டு எஜுகேஷன். ஆர் மேபி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து இப்போ வந்து 10 வயசு ஆயிடுச்சு, ஸோ ஐ எம் கோயிங் டு பிளான் ஃபார் தி மேரேஜ். அவங்களுடைய கல்யாண செலவுக்கு நான் பணம் சேர்க்கணும். அல்லது நான் ஒரு கார் வாங்கணும், அதுக்கு பணம் சேர்க்க போறேன். அல்லது ஐ வாண்ட் டு பை அ ஹவுஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும். அல்லது நான் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஹேவ் சம் மணி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவோட ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி பெட்டர் டு ரீச் தட் கோல்.
ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வை. எதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க? அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹேவ் மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ஸ். உங்களுக்கு சைல்டு எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், சைல்டு மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எல்லாமே தேவையாக இருக்கலாம். ஈச் ஒன் கேன் பி யுவர் அப்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனியாக பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வை. நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்? ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஐ வாண்ட் டு அக்குமுலேட். என்னுடைய ஃபர்ஸ்ட் சன்னோட மேரேஜுக்கு ஐ வாண்ட் டு அக்குமுலேட். என்னுடைய செகண்ட் சன்னோட எஜுகேஷனுக்கு ஐ வாண்ட் டு அக்குமுலேட். கேன் பி எனிதிங். ரைட் இட் டவுன். ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது தெளிவா இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட், வை. அடுத்து ஹவ். ஹவ்ங்கிறது என்ன? ப்ராசஸ். நான் ஓகே ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு பணம் வேணும். ஸோ ஹவ் ஐ ஆம் கோயிங் டு ரீச் தட். ஸோ ஐ நீட் டு பி கிளியர். ஓகே வென் ஐ ஷுட் ரீச் தர். ஓகே இப்போ 35 வயசு 55 வயசு. ஸோ இன்னும் எனக்கு ஒரு 20 வருஷம் டைம் இருக்கு. 20 வருஷத்துல எவ்வளவு பணம் சேர்க்கணும்? ஸோ வி நீட் டு கால்குலேட். பிளைண்டா வந்து ரிட்டையர்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ 20 வருஷத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெட்ஸ் சே உங்களுடைய மாச செலவு வந்து ஒரு 30,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுப்போம். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 30,000 rupees. 20 வருஷம் கழிச்சு அது 30,000 இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் ட்ரிபிள் டைம்ஸ், ரைட்? இப்போ 30,000னா ஒரு 20 வருஷம் கழிச்சு தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 lakh rupees. 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு இருந்தாதான் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 lakh இருந்தாதான் ப்ராபப்லி யூ கேன் சர்வைவ். சரியா? ஏன்னா 90sல லட்சாதிபதினா சூப்பர். நீங்க சார் லட்சாதிபதி சார்னு வாங்க. இப்போ கோடீஸ்வரன் சொன்னாலே வந்து சார் என்ன சார் கோடீஸ்வரன், 1 கோடி வச்சிருந்தீங்கன்னா இட் ஒன்ட் பி சஃபிஷியன்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் சொல்ற காலம் வந்துருச்சு. ஸோ யூ நீட் டு பிளான். இப்போ 30,000 நீங்க செலவு பண்றீங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்பென்ஸ் என்னவா இருக்கும்? அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க ரிட்டையர் ஆன பிறகு சே ஃபார் எக்ஸாம்பிள் 55ல நீங்க ரிட்டையர் ஆகுறீங்க. லெட்ஸ் சே யூ ஆர் கோயிங் டு லிவ் அன்டில் 85 ஆர் 90. ஸோ அந்த 30-35 வருஷத்துக்கு நீங்க சேர்க்கிற பணம் சஃபிஷியண்டா இருக்கும். ஸோ யூ நீட் டு நோ வாட் இஸ் யுவர் டுடேஸ் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ்பென்ஸ் வென் யூ ரிட்டையர். எந்த வயசுல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க? எவ்வளவு வருஷம் இன்னும் இருக்கு? அடுத்து எத்தனை வருஷத்துக்கு நீங்க வாழ போறீங்க? அல்லது அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 85-90 இயர்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வி நீட் டு கால்குலேட், ஃபோர்சி. ஏன்னா மெடிக்கல் எல்லாமே வந்து ஹெல்த் எல்லாமே க்ரோ ஆகிறதுனால த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் இன்க்ரீசிங். ஸோ வி நீட் டு பிளான் ஃபார் தட். நீங்க லாங்கா பிளான் பண்ணிட்டு ரைட் முன்னாடியே இஃப் யூ பாஸ் அவே தட்ஸ் ஓகே. பட் நம்ம வந்து ஓகே 70க்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இஃப் யூ லிவ் அன்டில் 80 or 85 then it's going to be a problem. So you need to know all this. இதை எப்படி அச்சீவ் பண்ண போறேன்? ஸோ வாட் இஸ் மை அசட் அலோகேஷன்? எவ்வளோ வந்து நான் வந்து ஈக்விட்டியில் போட போறேன், எவ்வளோ வந்து டெட்ல போட போறேன், எவ்வளோ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இது எல்லாமே வந்து வி நீட் டு நோ. வாட் இஸ் மை ரிஸ்க் ப்ரொஃபைல்? நான் கன்சர்வேட்டிவா, மாடரேட்டா, அல்லது am I an aggressive person? ஸோ இது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் யூ ஆல்சோ நீட் டு டிசைட் எப்படி நான் ரிவ்யூ பண்ண போறேன். 6 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ண போறேனா, 1 year ஒன்ஸ் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ண போறேனா. ஸோ யூ நீட் டு நோ த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் த அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்ல இருந்து கோல். வாட் இஸ் த கோல்? அப்ஜெக்டிவோட நம்பர்ஸ் ஆட் பண்ணினா. அப்ஜெக்டிவ்ங்கிறது இப்போ நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு பணம் வேணும், அதுதான் அப்ஜெக்டிவ். பட் கோலுங்கிறப்ப ஐ நீட் டு நோ வென் ஐ எம் கோயிங் டு ரிட்டையர், ஹவு மச் மணி ஐ நீட் டு ரிட்டையர், ரைட்? அந்த கால்குலேஷனோட கோல். Then how I am going to reach that goal, the process. Then only finally is the question what. So அங்க தான் கடைசியா தான் இந்த ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், அடுத்து த ப்ராசஸ், ஃபைனலி இந்த பர்பஸை நான் ரீச் பண்றதுக்கு என்ன ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னால முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நிறைய பணம் ஆல்ரெடி இருக்கு, பெருசா நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம்னா then you can go for very conservative products. Like for example ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல போனீங்கன்னா ஒரு 8.2% ரிட்டர்ன் வருதுன்னா அதுவே போதும் சார் எனக்குன்னா யூ கேன் புட் இட் தேர். அது வந்து நிறைய பணம் வச்சிருக்கீங்க. பட் பணம் என்கிட்ட அவ்வளவா இல்லைன்னா ப்ராபப்லி யூ நீட் டு டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க். யூ நீட் டு கோ டுவர்ட்ஸ் மேபி ஈக்விட்டி. இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை டைரக்ட் ஸ்டாக்ஸா, பாண்ட்ஸா, இல்லை டெட் ஃபண்ட்ஸா, எஃப்டியா, ஆர்டியா, சேவிங்ஸ் அக்கௌண்டா, லிக்விட் ஃபண்ட்ஸா, இது எல்லாமே ஃபைனல் டெசிஷன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் டிசைட் பண்ண பிறகுதான் என்ன ப்ராடக்ட். should I invest in Parag Parikh Flexi Cap Fund? Should I invest in HDFC Flexi Cap Fund? Should I invest in Quant Multi Cap Fund? Should I invest in let's say Aditya Birla Liquid Fund? So எந்த ஃபண்டுங்கிறது comes the last question. So first objective, அடுத்த process, final தான் ப்ராடக்ட்.
ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மோஸ்ட் ஆஃப் அஸ் தலைகீழா தான் போறோம். we are starting from the outside circle. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை டிசைட் பண்ணிக்கிறோம், அதுக்கு பிறகு ஒரு ப்ராசஸே ஜென்ரலா இருக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் அஸ் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுல ரிட்டர்ன் வருதா வரலையா, ரிட்டர்ன் வரலன்னா டபால்னு தூக்கி வேற ஒரு ஃபண்டு, இந்த வருஷம் டாப் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டாங்கன்னா உடனே அந்த டாப் ஃபண்ட்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ டக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபண்டு வந்து ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபண்டு, 40 ஃபண்டு, 50 ஃபண்டுன்னு போயிடும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஸோ நம்மளுடைய ஒரு பர்பஸ் கோல்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பிளான் பண்ணினீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டிசைட் த ரைட் ப்ராடக்ட். அந்த ரைட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் ஃபாலோ பண்றீங்க, ரெகுலர் ரிவ்யூஸ் பண்றீங்க, ரெகுலர் ரீபேலன்ஸ் பண்றீங்க. த கோல் நியரர் ஆக ஆக யூ மூவ் இட் டு safer products, then you will be able to achieve your goal better. So I hope you are clear with this message. அதுக்காக தான் I started with golden circle. Golden circle suggests you to start with why. என்ன பர்பஸ் என்னன்னு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சாதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ் ஆகும். ஓகே, so it's important to know this. I hope this information is useful to you. Thank you. Bye bye.